தாயே, ஏற்கனவே அமைச்சர் என் ஹஸ்பண்ட் சாரோட உடலை எடுத்துட்டு போய் எரிச்சு சாம்பலாக்க பார்த்தாரு. நான் சரியான நேரத்துக்கு போய் அப்படி எதுவும் நடக்காம அவரை காப்பாத்திட்டேன். அவரோட மக சாவுக்கு ஹஸ்பண்ட் சார் தான் காரணம்னு தப்பா நினைச்சுக்கிட்டு பழி வாங்க துடிச்சிட்டு இருக்காரு. அவரை என்னால சமாதானம் படுத்த முடியல. அவர்கிட்ட இருந்து என் ஹஸ்பண்ட் சார் உடலை நீதான் காப்பாத்தணும். என் ஹஸ்பண்ட் சார் உயிர் இருக்கிற உடம்ப சீக்கிரமா எனக்கு காட்டி கொடு. உயிரையும் உடலையும் பழையபடி சேர்த்து வச்சு அவரை எனக்கு திருப்பி கொடுத்தாயே. தயவு செஞ்சு என் ஹஸ்பண்ட் சார் உயிர் எந்த உடம்புக்குள்ள இருக்குன்னு எனக்கு காமிச்சு கொடு. எப்படியாவது அவர் உடம்ப காப்பாத்தியே ஆகணும். அதுக்கு முன்னால அவர் எந்த ஊர்ல எந்த உருவத்துல இருக்காருன்னு எனக்கு தெரியணும். என் மேல கருணை காட்டு தாயே, என் மேல கருணை காட்டு. என் கணவர் உருவத்தை காட்டி கொடுத்தாயே, காட்டி கொடு. காட்டி கொடு, காட்டி கொடு. என்ன இது? மதுரை மீனாட்சி அம்மா என் கனவுல வராங்க. அம்மா தாயே மதுரை மீனாட்சி, என் ஹஸ்பண்டுக்கு எந்த ஆபத்தும் வராம காப்பாத்துமா. நீங்க அவசரப்பட்டனால குறி தவறி போச்சு. இப்ப நல்லா பேசு, சுடும்போது மட்டும் கோட்டை விட்டுரு. இத பாரு, இந்த தடவை கச்சிதமா கிளிய ஷூட் பண்ணி கையில எடுத்து கொடுத்துரு. உனக்கு பக்கெட் பிரியாணி வாங்கி தரேன். என்ன யோ, பெல் அடிச்சாச்சியா? இப்ப குழந்தைங்க எல்லாம் வந்துருவாங்க, அந்த கிளியும் வந்துரும். உஷாராகிரியா? துப்பாக்கியில மயக்க ஊசிய செட் பண்ணி ரெடியா வச்சுக்க. சார் ஏற்கனவே ரெடியா இருக்கு சார். சரி, வா 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 வா. ஐயா, அங்க பாரு, அங்க ரெண்டு குழந்தைங்க உட்கார்ந்து இருக்குல்ல சார். அந்த முடியெல்லாம் பரட்டத்தலை மாதிரி இருக்குல்ல, அந்த பாப்பா தானே? அதே பரட்டத்தலை பாப்பா தான். அந்த கிளி அந்த பாப்பா குடுக்கிற சாப்பாட்டுக்காக பக்கத்துல வந்து உட்காரு. அப்ப நீ கரெக்டா குறி பார்த்து சுட்டுறேன்னா? ஓகே சார், ஓகே ஓகே. யோ யோ யோ, ஓகே ஓகேன்னு சொல்லிட்டு குறி தவறி அந்த பாப்பா மேல பயக்க ஊசியை இறக்கிறாதீங்க. யோ, நமக்கு அந்த கிளி தான் ரொம்ப முக்கியம். சரிங்க சார். தூக்கு துப்பாக்கிய வெய்ய, நல்ல குறி வெய்ய. என்ன தேவி, சாப்பிடாம என்ன பார்த்துட்டு இருக்க? நேத்து நம்ம சாப்பிடும் போது ஒரு கிளி சாப்பிட வந்துச்சுல, இன்னைக்கு வர சொன்னதுக்கு சரின்னு தலையாட்டுச்சுல, அந்த கிளிக்காக வீட்ல இருந்து ஃபுட் எல்லாம் கேட்டு வாங்கிட்டு வந்திருக்கேன். ஆனா அந்த கிளி இன்னும் காணோம், அதான் பாக்குறேன். சார், மயக்க மருந்துல ஊற வச்ச ஊசி கிளி தப்பவே தப்பாது. இன்னும் 5 நிமிஷத்துல அந்த கிளியை கொண்டாடு உங்க கையில தரேன். பேசுறது போது சீக்கிரமா சுடு. நல்லா சொல்லுங்க சார். என்ன சார் இன்னும் கிளியே காணோம்? அத தாயா நானும் யோசிச்சுக்கிட்டு இருக்கிறேன். இன்னைக்கு மட்டும் கிளி வரலன்னு நான் மாதாச்சி கிட்ட சொன்னேன்னு வைக்கி,
என்ன மானக்கேடா பேசுறீங்க. ஆ, சரி வெயிட் பண்ணி பாப்போம். நேத்து ஏதோ கிளி வந்துச்சு, அதுக்காக இன்னைக்கும் வருமா? கிளிலாம் வராது. சாப்பிடு தேவி. இல்ல இல்ல வரும். அதுக்கு நான் ஃபுட் எடுத்துட்டு வந்திருக்கேன். நேத்து ஏதோ எதர்ச்சியா வந்து நீ கொடுத்தத சாப்பிட்டுச்சு. நீயும் அது உன் ஃப்ரெண்டுன்னு சொல்லிக்கிட்ட. இன்னைக்கு கண்டிப்பா வராது. நீ ஏமாற போற. இல்ல இல்ல கண்டிப்பா வரும். எனக்கு அந்த நம்பிக்கை இருக்கு. ம். ஐயா கிளி வந்துருச்சு. ஐயோ ஐயோ ஐயோ, என்ன பெரிய பிஎஸ் வீரப்பா மாதிரி ஒரு சிரிப்பு. நினைச்ச மாதிரியே மறுபடியும் சொதப்பிட்டியா? ஒரு கிளிய கூட உன்னால சொல்ல முடியல. என் மாதாஜி கிட்ட போய் நான் என்னையா பதில சொல்லுவேன்? சார் வாழ்க்கையில மிஸ் பண்றதுனா நம்ம சகசன் சார். அடுத்த முறை அந்த கிளி வரட்டும், ஒரே போட போட்டுறேன். அதையாவது செஞ்சு தொலை. சுடு. கிளி எங்க போச்சு? கிளி எங்க போயிட்ட? சீக்கிரம் வா, உன் கூட பேசணும். வா. இல்ல தேவிமா, என்னால இப்ப வர முடியாது. நான் வந்தா என்ன கண்டிப்பா அவங்க புடிச்சிருவாங்க. கிளி எங்க இருக்க? வா. பெல் அடிச்சிருச்சு, வா போலாம். உன் ஃப்ரெண்டு நாளைக்கு வரும்.